இன்னைக்கு வீட்லயே சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. 150 கிராம் தனியா, 100 கிராம் மிளகா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, சீரகம், பெருங்காயம், 2 டீஸ்பூன் எண்ணெய். சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் பொடிக்கு முதல்ல வெந்தயம் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் ஃபஸ்ட்டு வெந்தயம் தான் போடணும். கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்ம தனியாவை போட்டு வறுத்துக்கலாம். சாம்பார் பொடி நம்ம கடையிலலாம் வாங்க வேணாம். இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி நம்ம எப்போ சாம்பார் போடுறோமோ அப்போ நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் பண்ணும் போது போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள். தனியா, பருப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்தாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிளகாயை தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். மிளகா ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். 1 நிமிஷம் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துக்கிறேன். கடையில் வாங்குகிற சாம்பார் பொடியோட இந்த பொடி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வறுத்து வச்சுக்கிற மிளகா தனியாவை மிக்சியில் போட்டு நம்ம சாம்பார் பொடிக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். மூடி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு குறைன்னு சாம்பார் பொடி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை வச்சு நீங்கள் சாம்பார் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை வச்சு நீங்கள் சாம்பார், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் வறுக்கிறப்ப இந்த பொடியை சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.